ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து செட்டிநாடு மட்டன் கறி, அப்புறம் வந்து புதினா புலாவ் செய்ய போகிறேன். அப்புறமா சிக்கனும் வந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, வந்து பேன் கேக்கு தான் மாவு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்தேன், 3 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பேன் கேக் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹனி ஊற்றி கொடுத்தோன்னா ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டரு போட்டுட்டு நான் வந்து ஒரு கரண்டி போல் ஊற்றிருக்கேன். இதை நம்ம தேய்ச்சிலாம் விட வேணாம், அப்படியே ஊற்றிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையிலலாம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் போடலை, வெறும் அந்த முட்டை மட்டும் போட்டிருக்கேன். அது கூட நல்லாவே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக கூட ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவில் செஞ்சால் இன்னும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். லாஸ்ட்டாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஹனி ஊற்றி கொடுக்க போகிறேன். செம ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஹனி ஊற்றி நம்ம பசங்கள்கிட்ட கொடுத்துடலாம். அடுத்தா வந்து ஒரு ஸ்மூதி போட போகிறேன். நான் வந்து குக்கும்பர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு குக்கும்பர் போல், அது தோல் எடுக்காமல் தான் போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு 3 துண்டு போல் இஞ்சி போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த ஸ்மூதி பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லாஸுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸாகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். இப்போ வந்து இனிப்புக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஹனி தான் ஊற்றுறேன். ஹனி ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பேன் கேக்லாம் சரியாக வராதுல்ல, அதனால தான். அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்மூதி குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து இப்போ வந்து கறி தான் வேக வைக்க போகிறேன். மட்டன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், குக்கரில் சேர்த்துருக்கேன். இது செட்டிநாடு மட்டன் கறி செய்கிறதுக்கு ஒரு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக கூட நான் உப்பும் போடுறேன். உப்பும் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா இடையிலே வந்து நான் நெய் காய்ச்சிட்ருக்கேன். சரி, நம்ம கிச்சனில் நிற்கும் போதே இந்த வெள்ளம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நெய்யும் காய்ச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி நெய் காய்ச்சணும் அப்படின்னு போட்டிருக்கேன். கீழே வேணால் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அந்த புலாவ் செய்கிறதுக்கு வந்து 3 கப்பு போல் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் கழுவி. அடுத்தா சிக்கன் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம சிக்கன் 65க்கு செய்வோம்ல, அதே மாதிரி தான். அதில் போடுற மசாலாலாம் தான் போட போகிறேன். நான் வந்து அந்த தந்தூரி சிக்கன் மாதிரி சிக்கன் கிடச்சிச்சு, அதனால் அந்த சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போல்,
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் போட்டுக்கலாம். அடுத்தா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன் ஒரு 3 ஸ்பூன் போல். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா லாஸ்ட்டில் இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி பேக் தான் பண்ண போகிறேன் அந்த அவனில் வச்சு. இது நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாம், சிக்கன் 65 மாதிரியே. அப்படிலாம் தவாவில் கூட நம்ம நல்லா சுட்டு எடுக்கலாம். நான் வந்து எண்ணெயெலாம் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டு அவனில் தான் வைக்க போகிறேன். இது நல்லா 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ இடையிலே பார்த்திங்கன்னா பசங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி, அதனால் வந்து சண்டே ஸ்கூல் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தா வந்து புலாவ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலாவுக்கு அந்த கரம் மசாலா பொருள்லாம் போடுறேன். கல்பாசி, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை அதெல்லாம் பொரிஞ்சோன்னே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நம்ம இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம், அதுக்காக தான் பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவ் வந்து சிக்கன் குழம்பு இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, கீதாங்கிறவங்க, இந்த புதினா புலாவ் செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் இன்றைக்கி. அடுத்தா பச்சை வாசம்லாம் போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு போட்டக்கூடாது, ஒரு அரை உப்பு போட்டாலே போதும். ஏன்னா நம்ம குழம்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். இதை வந்து அரைச்சி தான் புலாவ் செய்வாங்க சிலவங்க, ஏன்னா நாங்கள் அந்த கலரில் செஞ்சால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம என்னெல்லாம் போட்டு அரைப்போமோ அதை அப்படியே போட்டு நான் வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டக்கு நமக்கு செஞ்சிடலாம் இந்த ரைஸு. இப்போ கொஞ்சம் நேரம் போல் வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப் ரைஸ் எடுத்தேன். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. அடுத்ததான் வந்து கறி குழம்பு செய்கிறதுக்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் போல் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் போல் மிளகு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டிருக்கேன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு இந்த மசாலா இது. நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சாலே மசாலாலாம் நம்ம வறுத்து அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் போல் வறுபட்டுச்சு. இந்த நேரத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 5-6 போல் முந்திரி போட்டிருக்கேன். நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெய்லாம் ஊற்றாமையே வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் போல் கசகசாவும் போட்டிருக்கேன். அதையும் வறுத்துட்டு நல்லா நம்ம ஆற வச்சுக்கணும். நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வந்து இந்த புதினா சாதத்துக்கு கொதிச்சிருச்சு. புதினா புலாவுக்கு கொதித்தோன்னே அந்த நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன்ல அந்த ரைஸை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு விசிலுக்கு வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்தோன்னா அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க, இல்லைன்னா வந்து புலாவ் ரொம்ப குழஞ்சி போயிடும். அடுத்த குழம்பு செய்கிறதுக்கு இன்னொரு மசாலாவும் வதக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்ததான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். இது நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஆனால் இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டைம் தான் எடுக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும்.
அந்த புலாவோட வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொஞ்ச நேரம் போல் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தேங்காயும் போட்டுக்க போகிறோம். ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரெஷ்ஷான தேங்காய். அதையும் போட்டு கொஞ்ச நேரம் போல் வதக்கிட்டு நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போது நான் அந்த தனியா, சோம்பு, ஜீரகம்லாம் ஆல்ரெடி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடயே போட்டு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோன்னா அந்த தனியாலாம் வந்து மசியாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மசியறதுக்கு. இந்த வெங்காயம், தக்காளிலாம் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சா நம்மளோட மட்டன் கறிக்கு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதே பாத்திரம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், ஒரு பாதி போல் வெங்காயம் போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் போல் இந்த மாதிரி வதக்கணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா நம்ம அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தாளிக்கும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன்லேயும் போட்டிருக்கோம், கொஞ்சமாக இது தாளிக்கும் போதும் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். நான் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டனை சேர்த்தாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மட்டன் கறி சேர்த்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட தண்ணியும் ஊற்றிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு, கம கமன்னு. அந்த நாள் ஃபுல்லாக வாசம் அடிக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த நேரத்தில் மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இடையிலே பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு விசிலுக்கு வச்சு நான் எடுத்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு ரைஸு. நம்மளோட புதினா புலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசமாக இருக்கும் இந்த புதினா புலாவ். அடுத்தா வந்து சிக்கன் வந்து நான் ஊற வச்சுருந்தேன்ல, அதை வந்து இப்போ வந்து அவனில் வைக்க போகிறேன். அதுக்கு ட்ரேயில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டுருக்கேன். இது ஒரு 20லேருந்து ஒரு 40 நிமிஷம் வச்சா நமக்கு இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிக்கனாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இப்போ ஊறி ரெடியாக இருக்குது. செம சூப்பராக இருக்குது பார்க்கவே. இன்றைக்கி எங்களுக்கு செம வேட்டை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இப்போது அவனுக்குள்ளே வச்சிடலாம்.
அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், பரோட்டா அப்புறம் இந்த புதினா புலாவுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான செட்டிநாடு மட்டன் கறி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான லஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. நம்ம இந்த குழம்புலாம் வச்சோடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் ஏறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம வாசமாக இருக்குது, கம கம கமன்னு. அது இல்லாமல் குழம்பும் சூப்பராக வந்திருக்கு. அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த தந்தூரி சிக்கன்லாம் நல்லா வெந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட்டேன் அவன்லேருந்து. நல்லா ஜூஸியாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வெங்காயம் கொத்தமல்லிலாம் போட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். சாயந்தரம் போல் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள விளையாட விட்டுருந்தேன் வெளியில், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே. சரி, அதான் இங்கே நிறைய பேர் விளையாடுவாங்க. அந்த லூப்பில் நிறைய பேர் விளையாடுவாங்க. அதனால் டெய்லி கொஞ்சம் நேரம் சாயந்தரம் போல் விடுவோம். பிள்ளைங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க. இங்கே எல்லாருமே விளையாடுவாங்க, பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஜாலியாக விளையாடுவாங்க. நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். சாயந்தரம் இங்கே வந்தோன்னா ஜாலியாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க பேசுகிறதுக்கு. என் பையன் ஜாலியாக விளாண்டுட்ருக்கான். சிவானி எங்கே இருக்கான்னு தெரில, அதான் தேடிட்டுருக்கேன். சைக்கிளில் ஜாலியாக இங்கே வச்சுட்டு ரெண்டு வாளும் போய் விளாண்டுட்ருக்குங்க. சிவானி இங்கே விளாண்டுட்ருக்கா, வந்து வச்சு விளாண்டுட்ருக்கா. இந்த பிளேஸ்க்கு வந்தாலே ஜாலியாக இருக்கும். ஆனால் சாயந்தரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா நம்ம கதையை போடலாம். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:15 இருக்கும். நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிச்சிடுமா, அதனால சாயந்தரத்தில் இந்த மாதிரி தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து விளையாட வச்சு கூப்பிட்டு போவோம். ஆனால் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனாலும் வேறு வழி கிடையாது. சரி, என்ன செய்கிறது, அப்படி தான் டெய்லி போயிட்டுருக்கு பொழுது. இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால. அதெல்லாம் போனோடனே நல்லா குளிக்க வச்சு ஃப்ரெஷ் ஆகிடுவோம் விளாண்டுட்டு போனோடனே. அதனால் கொஞ்சம் பயம் இல்லை. சிவானிக்கு வந்து இந்த 3 ஃப்ரெண்டு தான், இவங்க கூட தான் ஜாலியாக விளாடுவா. கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.